சின்ன சந்தேகம் இருக்கு. நடிகர் நாடால வந்துட்டார், நடிகர் நாடால வந்துட்டார்ன்னு இன்னைக்கு எல்லாரும் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு நடிகர் முதலமைச்சர் ஆகுனத பத்தி நம்ம இவ்ளோ கேள்விகள் கேட்கிறோமே, அதே நடிகர் தானே போன 21லேருந்து 26 வரைக்கும் துணை முதலமைச்சரா இருந்தாரு. அவரு துணை முதலமைச்சரா ஆனபோது ஒரு நடிகர் துணை முதலமைச்சர் ஆவதா அப்படின்னு நம்ம யாருமே கேள்வி கேட்கலையே. தாவைக்க தூய சக்தியா இருக்குதோ, தீய சக்தியா இருக்கோ, மறு வச்சுட்டு வந்து வேலை செய்தோ, மேக்கப் போட்டுட்டு வந்து வேலை செய்தோ, இல்ல அதே தீய சக்தியை பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்ச மாதிரி வேலை செய்தோ, அது 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அதுக்குரிய பதில் என்னங்கிறத மக்களே அவங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. எதுகை மோனையோட பக்கம் பக்கமா எழுதி வாங்கிக்கிட்டு வந்து இப்படி எதிர்க்கட்சி சாடுறதை விட்டுட்டு உங்க தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய முடியுங்கிறத யோசிங்க. திரு விஜய் அவர்கள் தான் நடிகரா இருந்து முதல் முறையா சிஎம் ஆயிருக்காரு. அதனாலதான் அவருக்கு சுயமா பேச தெரியல, பக்கம் பக்கமா பார்த்து பார்த்து படிக்கிறாருன்னு பார்த்தா, முன்னாள் முதல்வர்கள் அம்மையார் ஜெயலலிதா, கருணாநிதி ஐயா, ஸ்டாலின் ஐயா அப்படின்னு பெரிய பெரிய முதல்வர்களின் பேச்சை கேட்டு அரசியல் குடும்பத்தில் வளர்ந்த உதயநிதி அவர்களுக்கு கூட பிட் பேப்பர் இல்லாம படிக்க தெரியலையா? சட்டசபையில மட்டும் இல்ல, சட்டசபையை விட்டு வெளியில வந்து பிரஸ் மீட்ல பேசும்போது கூட ஏதாவது ஒரு பிட் பேப்பரை தான் பார்த்து படிக்கிறீங்க. நடிகரா இருந்து முதலமைச்சரா ஆனதுனால அவருக்கு பேச தெரியல, அதனால அவர் பிட் பேப்பர் பார்த்து படிக்கிறாரு, இல்லனா பதிலே சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க ஒரு அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தாலும் நீங்களும் நடிகராகி தான் துணை முதலமைச்சர் ஆனீங்க. இப்ப எதிர்க்கட்சி தலைவராகி இருக்கீங்க. அதை மறந்துட்டு பேசுறீங்க. எதுகை மோனையோட பேசினா போதும் எதிரில் உட்கார்ந்துருக்கிறவங்கள பந்தாடிட முடியும்னு நினைக்கிறாங்க போல எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஐயா அவர்கள். காழ்ப்புணர்ச்சியையும் கள்ளச்சிரிப்புகளையும் விடுத்து கழக தோழர்களை வேலையை சரியாக செய்ய சொன்னாலே இன்று எதிர்க்கட்சியாக உள்ள திமுக மீண்டும் வெகுண்டு எழும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை.